என்எல்பி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு தெளிவா பார்க்கணும். நம்முடைய கனவுகள்னு சொல்லக்கூடியது, நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியது, நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடியது, நமக்கு தேவைன்னு சொல்லக்கூடியது, நமக்கு இன்னும் வேணும்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே எப்படி வச்சிருக்கணும்னா, தேவையில்லாததை தள்ளி வச்சிருக்கணும். முன்னாடி நான் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ தூரம் இருந்தனோ, நம்முடைய தேவையில்லாத விஷயங்கள் மனதளவுக்கு படமா இருக்கிறதா இருந்தால், வீடியோவா இருக்கிறதா இருந்தால், இந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்கணும். தேவையானது என்னது? நம்முடைய கனவு, நம்முடைய எதிர்காலம், நமக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. இந்த அளவுக்கு உங்க பக்கத்துல வச்சிருக்கோம் மனதளவுக்கு. மனதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, மனதுல இருக்கக்கூடிய வீடியோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோமோ, மனதுல இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவும், வீடியோவும் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, எந்த அளவுக்கு பிக்சர தெளிவா வச்சிருக்கிறோமோ, இதுதான் கோல் செட்டிங். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த படம் பக்கத்துல இருக்கணும். தேவையான படம் பக்கத்துல இருக்கணும். தேவையான படத்த மட்டும் பார்க்கணும். தேவையான படத்துல மட்டும் உணர்வுகள நாம உணரணும். தேவையில்லாம இருக்கக்கூடிய படத்தை தள்ளி வைக்கணும். பக்கத்துல இருக்கா, அதை தள்ளி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மளுது. இதுதான் என்எல்பி. இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க தான் பிசினஸ்ல சாதிக்கிறாங்க, லைஃப்ல சாதிக்கிறாங்க, குடும்பத்துல சாதிக்கிறாங்க, சமூகத்துல சாதிக்கிறாங்க. இது மனதளவுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு ப்ரோக்ராமிங். இதுதான் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங், இன்மோ என்எல்பி.